எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க, ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் பன்னீர் பிரியாணி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி பழுத்த பழமாக, 2 பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட், பட்டாணி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லிச்செடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 1 கைப்பிடி மீல் மேக்கரு. பன்னீர் நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அரிசி 400 கிராம் எடுத்துருக்கேன். 4 பேருக்கு பண்ணுறேன். இதை ஒரு 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ணும்போது ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே போட்டுடலாம். 2 செகண்ட் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதை போட்டு 2 கிளறி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் 1 கைப்பிடி புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். புதினா நம்ம ஸ்டார்டிங்கே சேர்த்தா தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா வாசமாக இருக்கும். அதான் இது ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் தக்காளி, இதுவும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி நமக்கு எப்படி வதங்குதோ நல்லா, அதை பொறுத்து தான் டேஸ்ட் இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல, இதுவே போதும். இந்த சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட பன்னீரை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸு எல்லாத்தையும் போட்டுடலாம். 2 கிளாஸ் அரிசினா 4 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா நான் இது விசில் போடாமல் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி மல்லிச்செடி. இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த கொதி வர்றதுக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாதி அளவு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு உலக்கை எடுத்து மேலே தம் மாதிரி போட்டோம்னா அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.